ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். எல்லாருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளை ஒரு காலத்தில் நல்லபடியாக பார்த்து வளர்த்த நம்ம அப்பா அம்மாவை நம்ம எப்போதும் நல்லா பார்த்துக்கறணும். அது நம்மளுடைய கடமை. என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பொண்ணு, ஃபஸ்ட்டு கிராஜுவேட். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மலேசியாவில் ஹோட்டலில், வெளிநாட்டிலேருந்து ஹோட்டலில் வேலை பார்த்து தான் சம்பாரித்து என்னையும் என் தங்கச்சியும் படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த இதுலேயே அவங்களோட மொத்த உழைப்புமே போயிடுச்சு. இப்போவுமே அவங்களோட உழைப்பை நிப்பாட்டலை. வயசானாலும் இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு வளர்த்துக்கிட்டு பார்த்துக்கிறாங்க. நான் என்ன தான் சொன்னாலும் வேலையை குறைச்சிக்குங்கன்னு சொன்னாலும் கேட்காம, தனக்குன்னு எதிர்காலத்துக்கு எதுவுமே சேர்க்காம பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறக்காகவே முழு உழைப்பையும் தான் கஷ்டத்தை எல்லாத்தையும் மறைச்சி நம்ம நல்லா இருக்கணும்னு வாழ வைக்கிறது நம்ம அப்பா தான். ஸோ எங்கள் அப்பா மட்டுமே இல்லை, எல்லா அப்பா அம்மாவுமே தான் பெத்த குழந்தைங்கள நல்லா உயர்வான இடத்துல வைக்கணும்னு தான் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா உலகத்தில் உள்ள எல்லா அப்பாக்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். அவங்க அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க வயசான காலத்தில். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி. பசங்க தான் அப்பா அம்மாவை பார்க்கணும், பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா பார்த்துக்கக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக பசங்களோ பொண்ணோ நம்ம பெத்த அப்பா அம்மாவை நம்மளை வளர்த்து நம்மளை ஒரு ஆளாக்கி நம்மளை ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் நம்ம அப்பா தான். அம்மா வீட்டிலேருந்து பார்த்துக்கிடுவாங்க தான். ஆனால் அவங்க அம்மாவோட பாசம் நம்ம கண்ணுக்கு எதிர தெரியும். ஆனால் அப்பாவோட பாசமும் அவங்க படுற கஷ்டமும் கஷ்டத்தெல்லாம் மறைச்சி தான் நம்மளை நல்லா சந்தோஷமாக வளர்த்து ஒரு ஆளை ஆக்கியிருக்காங்க. அப்படி தான் எங்கள் அப்பாவும். இன்றைக்கி நல்லா இருக்கேன், ஒரு நல்ல இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா முழுக்க எங்கள் அப்பாவை தான் சொல்லுவேன். எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு உழைப்பு தான் அதுக்கு காரணம். இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம், என் பசங்க எல்லோரும் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா என் பசங்களோட அப்பா, என் ஹஸ்பண்டு தான் காரணம். ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு சிலையை உருவாக்குற ஒளி நான் தான் அந்த சிலை என்னால் தான் உருவாச்சு அப்படின்னு கர்வம் கொள்றதில்ல. அந்த சிலையோட அழகை பார்த்து பெருமிதம் தான் கொள்ளும். அது மாதிரி தான் நம்ம வீட்டில் உள்ள நம்ம அப்பாவும், நான் தான் என் உழைப்புனால தான் என் பிள்ளை இன்றைக்கி நல்லபடியாக படிச்சிச்சு, என் பையன் படித்தான், அன்றைக்கி இன்ஜினியராக இருக்கான், அப்படி அதான் இருக்கான்னு சொல்லாமல் என் பையன் நல்லபடியாக ஒரு இடத்துல இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. தான் உழைப்பில் தான் படித்து மேலும் வளர்ந்தாலும் கர்வம் கொள்ள மாட்டாங்க. நம்ம அப்பாவுக்கு பெருமிதம் தான் கொள்வாங்க. அந்த ஒளி போல தான் நம்ம வீட்டில் இருக்க நம்ம அப்பாவும். ஸோ எல்லாருக்கும், எல்லா வீட்டில் உள்ள அப்பாக்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன சொன்ன? ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.